வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எப்படி நடத்துவது, பட்ஜெட் கூட்டம்னு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி இந்தியா கூட்டணி, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் வைக்கக்கூடிய நிறைய டிமாண்ட், அது இப்போ பிஜேபிக்கு ஒத்து வருமா? கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசினது எப்படி பெரிய ஒரு விவாத பொருளாச்சோ, அதே மாதிரி இந்த தடவையும் ராகுல் அவர்கள் எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவருடைய கவனத்தை கவரும். ஏன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒவ்வொரு மாநிலங்களும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. எல்லாரையும் பூர்த்தி பண்ணக்கூடிய நிலைமைக்கில் இன்னும் நிதி நிலைமை இல்லை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பட்ஜெட்டை இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு கொடுக்க முடியாது. ஏற்கனவே போட்டது நல்ல பட்ஜெட்டான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லதில்லை. இப்பயும் கொடுக்க முடியாது. யார் வந்தாலும் கொடுக்க முடியாது. இவங்க ரொம்ப கொடுக்க முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர்கள் நிறைய பேர்கிட்ட பணிந்து போக வேண்டிய நிலைமை. அதையெல்லாம் விட தாண்டி இவர்கள் இந்தியாவில் கட்டுமானம், அப்புறம் உள்கட்டமைப்பு வசதி, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் எல்லாம் நல்லா பெரிய அளவுக்கு போயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்றைக்கி காங்கிரஸ் குறிப்பாக இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி அவங்க தானே எதிர்க்கட்சி, அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? ஹாத்ராஸில் இவ்வளோ பேர் இறந்தாங்க, அதுக்கு மேல் நடவடிக்கை என்ன? ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது, அந்த ரயில் விபத்துகள் நடக்காது, இனிமேல் நடக்காதுன்னு மோடி பேசியிருக்காரு, அங்கே அமைச்சர் பேசியிருக்காரு. இதுவரை நடந்த எந்த ஒரு ரயில்வே விபத்துக்கும் யாரும் பொறுப்பேற்கல. அதை பற்றி அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலை பார்க்குறாங்க. இப்போ மோடி ஆட்சிக்கு 2வது இடத்துல விபத்து நடக்குது, அதற்கு யார் பொறுப்பு? அது சம்பந்தமாக பேசணும். அப்புறம் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநிலங்களுக்கான வருவாய், தனிநபர் வருவாய், அது சம்பந்தமாக பேசணும். அப்புறம் இப்போ பீகாரில் பாலங்கள் கிட்டத்தட்ட 10 பாலங்கள் இடிஞ்சு விழுந்துருது, அதை பற்றி பேசணும். இப்படி பல விஷயங்களையும், அப்புறம் நீட்டு பேப்பர் லீக் ஆகட்டும், நிறைய விஷயங்கள், இப்படி மிக மிக முக்கியமான விஷயங்களில் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசை பற்றி நாங்கள் இந்த விவாதம் நடத்தணும் அப்படின்னு குற்றவியல் சட்டங்கள் இப்படி சொல்லிகிட்டே போனோம். நிறைய சட்டங்கள், அதில் முக்கியம் இதுதான். இன்னொன்று, மக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய இது விஷயம் என்ன? மோடி அரசாங்கத்துக்கு முன்னாடி, அதை மோடி அரசாங்கம் 10 வருஷம் இருக்குது, 10 பாலம் இடிஞ்சு விழுந்தது. அந்த பாலம் யார் கட்டினது, எது கட்டினது, அதை பற்றி ஒரு டீட்டெயிலும் வரல. இதே வேறு ஆட்சியில் ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்ததுதான் என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க? கொலைகள், அதாவது என்னென்னா இன்றைக்கி நாட்டில் லடாக்கில் உள்ளே பூந்து ஒரு 4 இராணுவ வீரர்கள், அதாவது 36 நாளில் 11 அட்டாக் நடந்துக்குது. தேச பாதுகாப்புன்னு சொல்கிற மோடி அரசாங்கம் ஏன் அதை கண்டுக்கலை? இப்படி பல விவாதங்களை நடத்தணுன்ட்டு இன்றைக்கி இந்தியா கூட்டணி தலைப்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுது. ஆனால் இதை கண்டிப்பாக பிஜேபி நிறைவேற்ற போகிறதில்ல. அப்போ உள்ளே என்ன நடக்கும்? பட்ஜெட் நடக்காது, பெரிய கலபேரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், காங்கிரஸில் இப்போ என்ன யோசனை பண்ணுறாங்கன்னா, பட்ஜெட்டை இவங்க பண்ண விடுவோம், நம்ம சில விஷயத்த சொல்லுவோம், இந்தந்த விஷயங்கள் இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்னு முதல் நாள் மட்டும் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு இடைத்துரைப்போம். பாருங்கள், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பேசணும், இதை சம்மந்தமாக பாதிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் பட்ஜெட்டில் எந்த விதத்துலையும் குறுக்கிட வேணாம். ஏன்னா எப்படி இவங்க போடுற பட்ஜெட் கண்டிப்பாக பெரும்பாலான மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும். தனிநபர் வருமானமாகட்டும், ஜிஎஸ்டி இதை விஷயமாகட்டும், குறுந்தொழில் வணிகர்களாகட்டும், விவசாய பொருள்களுக்கான இடுபொருள் விலையை விலை நிர்ணயம் பண்ணுங்கிறது விவசாயிகளின் ரொம்ப நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற போகிறதில்ல. இப்படி பல விஷயங்கள், இந்த எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றதுனால பிஜேபிக்கு கடுமையான சிக்கல் வரும். நம்ம எதுவும் பண்ண வேணாம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. உத்தவ் தாக்கரே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அறிவிப்பு என்ன தெரியுமா? நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தாராவி கட்டடம் புனரமைப்பு அதானி பண்ணுறார், அதை நடத்த விட மாட்டோம், நாங்கள் புதுசாக டெண்டர் கோருவோன்ட்டார். அதுதான் அதானியோடைய கனவு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுக்கே தடை. இவ்வளவு தைரியமாக உத்தவ் தாக்கரே ஏன் சொல்கிறாரு? தேர்தலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சரத்பவாரை அவர் வீட்டில் போய் பார்த்தார் அதானி. ஏன்னா அந்த தாராவிங்கிறது ரொம்ப முக்கியம், பெரிய ப்ராஜெக்ட். அந்த தாராவி ப்ராஜெக்டை மையமாக வைத்து இன்றைக்கி வெளியில் பேச்சு என்னென்னா, பிஜேபி, ஷிண்டே இவங்கெல்லாம் சேர்ந்து அதானிகிட்ட பெருமளவுக்கு பணம் வாங்கிட்டு தாராவியை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு. இப்போ உத்தவ் தாக்கரே எங்கே கை வைக்கிறாரு? தாராவி திட்டத்தை இனிமேல் நாங்கள் அதானிக்கு கொடுக்க மாட்டோம். அப்போ என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு தந்திரம்னே பார்க்கப்படுது. உண்மை தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதானி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கைப்பா, நீ பிஜேபிக்கு மட்டும் ஃபண்டு கொடுத்துட்ருக்க, நானும் இருக்கேன். ஏன்னா அதானியை பற்றி அந்த உத்தவுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது. ஏன்னா இன்னும் குறிப்பாக மற்றவங்களுக்கான தெரியாமல் இருக்கலாம். உத்தவ் தாக்கரே பிஜேபி வேறு, உத்தவ் தாக்கரே வேறு இல்லை, 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அதனால் அதானியோட நல்ல கான்டாக்ட். அதனால் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ தைரியமாக உத்தவ் தாக்கரே அறிவிக்கிறாருன்னா எந்த நம்பிக்கையில் அறிவிக்கிறார்? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிஜேபிக்கு ஒரு அக்னி பரீட்சை தான். ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டு மீதான விவாதம்,
பட்ஜெட்டு மீதான விவாதத்தில் எல்லோரும் இப்போ உள்ளே வந்து அதாவது என்னென்னா இவர்களுக்கு பிஜேபிக்கு யார் ஆதரவோ ஒன்று வேணாம். இப்போ நம்ம நாயுடு அவர்கள் உள்ளே என்ன பேசுவார்? நாயுடுக்கு 1,00,000 கோடி கொடுக்க முடியாது, அவர் கேட்டதை கொடுக்கல, கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன பேசுவார்? கம்மியாக கொடுத்ததுக்கு பரவாயில்ல, இனிமேல் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பேசினா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, எங்களுக்கு வேணும்னு சொல்லும். ஜெகன்மோகனை வந்து சந்திக்க இது வரைக்கும் பிரதமர் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவர் ராஜ்யசபாவில் என்ன மாதிரி முடிவு எடுப்பார்? அதிமுக எந்த மாதிரி முடிவு எடுக்கும்? பிஜு ஜனதா தளம் ஏற்கனவே உங்களை எதிர்த்துட்டு இருக்குது, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? நீங்கள் ராஜ்யசபாவில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த தடவை ராஜ்யசபா பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்க, இங்கே எல்லாத்தையும் தூக்கிலாம் போட முடியாது ராஜ்யசபாவில். அதனால் இன்றைக்கி வந்து சிக்கலுக்கு மேல் சிக்கல். இது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரில. எல்லாத்தையும் தாண்டி பிஜேபியோட நோக்கம் என்ன? ராகுல் காந்தி பேசுகிறது வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு போன ரிப்போர்ட் என்ன? போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி பேசுறது பெரிய அளவுக்கு வைரலாச்சு. அது நாடாளுமன்ற நடவடிக்கையில் பார்க்காதவங்க கூட நீங்கள் பார்ப்பேன், சூப்பராக பேசிட்டாருங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பண்ணணும்னு இவரை பார்த்து கற்றுக்கலாங்கிற அளவுக்கு பேச்சு வந்துருச்சு. இவர் முதல் நாள் என்ன சொன்னாங்க? சிவன் படத்தை காட்டிட்டார். ஐயோ இந்துக்களை அவமானப்படுத்திட்டாருன்னு ஏதோ புரண்டாங்க. இந்துக்களை பார்த்துங்க, அது 2 நாளைக்கு அப்புறம் அது அன்றைக்கி பேசினாங்க, இந்துக்களை அவமானப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எதாவது பேசினாரா? ஏன்னா மோடி அமித்ஷா எல்லாத்துக்கும் தெரிய போச்சு ரிப்போர்ட்டு. ஏங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகலை, அதை பற்றியே பேசாதீங்க. அப்புறம் கடவுளுங்கிறத விட்டாச்சு. ராகுல் காந்தி பேசும்போது கூட 30 தடவை இடமளிக்கிறாங்க மினிஸ்டர். அதே மாதிரி இவர் என்ன பேசுகிறார்? அதாவது ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டே நீங்கள் கடவுளின் அவதாரம்னு அவரை ஒரு அளவுக்கு மீறி கிண்டல் அடித்து நாடாளுமன்றத்தில், அதாவது மோடி நாடாளுமன்றத்தில் மோடி தான் பிரதமர். ஆனால் ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது பிரதமர் மோடியா ராகுல் காந்திங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவரை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. அடுத்த நாள் மோடியும் பேசினார், ஒன்றும் இல்லை, சும்மா வந்து நீ எப்பயும் போல தான் இளவரசர் டைலாக்கு அது இதுன்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா இப்போ நல்ல படம், அதில் வந்து காமெடி காட்சிகள் நிறையா இருந்தது மோடி. ஏன்னா முதல் நாள் வந்து ராகுல் பேசும்போது எல்லா அந்த பிஜேபி ஆளுங்களும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அடுத்த நாள் சொல்லி கூப்பிட்டு வராங்க, ஏங்க அவர் பேசும்போது நான் பேசும்போது எல்லோரும் கைத்தட்டணும்னு கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயும் கைத்தட்டல் பிரமாதமாக இல்லை. இன்னும் குறிப்பாக இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி எழுப்பக்கூடிய எல்லா விஷயங்களும் நாயுடுக்கோ நிதிஷ்கோ இப்போ நிதிஷ்க்கு பிரச்சனை, இப்போ அவரும் அமைதி காப்பார். நாயுடுக்கு என்ன பிரச்சனை? இதில் 10 பாலை இடிஞ்சு விழுந்தது, ஏன் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ அந்த துறையில் இருக்கவங்க யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் காரணம் நிதின் கட்கரி சொல்லிட்டார். அதுக்கு என்ன பதில்? ஏற்கனவே யூபியில் கட்சி கலகலத்து போயிட்டு இருக்குது. அந்த எம்பிக்கள் எப்படி இருப்பாங்க? உள்ளே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? 2 பிரிவாக புரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி மொத்தம் போனதே கம்மி, அதில் ஒரு 7-8 பேர் யோகியோட ஆதரவாளர்கள். அதனால் இன்றைக்கி மோடிக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணவங்க கூட நாளை யார் தலைமை மாறும், அதனால் அந்த கொடுக்குற காசுக்கு மேலே கூறாமாங்க, அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் படக்கூடிய பட்ஜெட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நிதி இல்லாமல் நீங்கள் மத்திய அரசு திண்டாடுகிறது. ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை தமிழ்நாடு, கேரளா நிறைய ஸ்டேட்டுக்கு கொடுக்கல. அப்போ வரக்கூடிய நாட்களில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடும். நம்ம மகாராஷ்டிரத்துக்கு ஹரியானாவுக்கு கொடுத்தே ஆகணும், ஏன்னா எலெக்ஷன் வருது ஜார்க்கண்டில். இந்த விஷயங்களை பிஜேபி எப்படி எதிர்கொள்ள போகுது? ஏன்னா அவங்களுடைய இலக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு நிறையா கொடுப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய கேள்விகள் பிஜேபிக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும். வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னப்பா பாலம் இடிஞ்சு விழுந்தது, யார் கட்டினா எது கட்டினா நீ பதிலே பேச மாட்டேற. அந்த ஒரு ஆள் வந்து ஒரு கோயிலில் விழா நடத்தி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, அந்த ஆள் எங்கே இருக்கிறாருன்னு இது வரைக்கும் தெரில. எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்குற நீங்கள் ஏன் இதுக்கு சிபிஐ விசாரணை கேட்க மாட்டீங்க? ஏகப்பட்ட கேள்விகள் உள்ள எழும்ல. நாடாளுமன்றத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்நியம் இப்போ தேச பாதுகாப்பில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதற்கு உங்கள் பதில் என்ன? அமாசை இந்த போரில் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லா விஷயத்துலையும் தோல்வி அடிச்சிருக்கீங்கன்னு ராகுல் காந்தி பேசுவது உண்மை இருக்குது, பேசுகிறாரு என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ விஷயங்களையும் பிஜேபி ஒப்புக்கொள்ளுமான்னு தெரில. பிஜேபிக்கு தெரியும் முதல்ல மாதிரி இந்த அவை சுமூகமாக நடத்துவதற்கு எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட முடியாது, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொன்று இடி, சிபிஐ உள்ளிட்ட எல்லாருடைய அதிகாரிகளும் கேள்வி குறைவாகப்படுது. அதுவும் ஆம் ஆத்மி எம்பிக்கள் விளாச தயாராகிட்டாங்க. உங்கள் இடி சிபிஐக்கு பெரிய குட்டு கொட்டிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்கனவே பேசுனாங்க, அந்த அம்மாலாம் மகிவா மைத்தால் சும்மா இருக்க மாட்டாங்க. சிபிஐ உள்ளே அனுப்பி எங்களை வந்து நீங்கள் கேஸ் போட்டிங்க, அந்த சிபிஐ உள்ளே வந்ததே தப்புன்னு நீங்கள் சொல்லிடுச்சே, சிபிஐக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? அதோட இயக்குநரை தான் மாற்றிருக்கீங்களா? நீட்டு தேர்வில் அதில் அந்த என்டிஏக்கு வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பதில்? மறுதேர்வு நடத்த முடியுமா இப்படியே போனான்னு கேட்குறாங்களே, இவ்வளோ மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிச்சிட்டிங்களேன்னு கேட்குறதுக்கு அதுக்கு பதில் இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது முதல்ல என்னென்னா
ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு ஆளுகின்ற கட்சி இப்போ ஸ்டாலின் நடத்துகிறாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வருவார் நாடாளுமன்றத்துக்கு, ஏன்னா சட்டமன்றத்துக்கு, ஏன்னா அவர் தான் பேசுவார், 110 விதிக்கெல்லாம் பேசுவார், யாரும் ஏற்று பேச முடியாது, ஆள் எண்ணிக்கை கம்மி. இங்கே அப்படி இல்லை, மோடி இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அவருக்கு ஈக்குவல் இந்த பக்கம் இருக்காங்க. முதல்ல நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க, இன்றைக்கி எங்கேயோ ஆகிட்டீங்க, கூட்டணி கட்சி வேறு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைக்கு ராஜ்யசபாவுக்கு போகவே முடியாது. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்தியா கூட்டணி இப்போவே டிமாண்ட் வச்சுட்டாங்க, இத்தனை பிரச்சனைகளை கிளப்புண்டு. அதனால் நாளைக்கு நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, சுமூகமாக நடத்த வேண்டிய எப்பயும் கேட்குறது தான். சுமூகமாக நடத்துகிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த துணை சபாநாயகர் என்னங்க ஆச்சு, அதுக்கு பதில் இருக்காது. அப்போனா இந்த பிரச்சனைலாம் பேச வைங்க, இல்லைன்னா சபையில் வந்து நாங்களும் பேசுவோங்கும் போது ஒரு ரணகலமாகி கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.